Tamil Nadu 360 News. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கிறிஸ்தவ போதகர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலவாரிய விழிப்புணர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த் அவர்கள் கலந்து கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நலத்திட்டங்கள் குறித்த மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு நலவாரிய தலைவர் டாக்டர் விசிலா சத்யானந்த் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் முன்னிலை வகித்து வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக உரையாற்றினார். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி மணிமேகலை, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் மலர்மதி மற்றும் வருவாய் கோட்டாட்சியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளர்களாக பிஷப் டாக்டர் மோகன்தாஸ், பிஷப் எட்வின் வில்லியம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு திருச்சபை தலைவர்கள், ஏராளமான போதகர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவி மற்றும் ஓய்வூதியம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விளக்கப்பட்டது. தகுதியுள்ள அனைத்து பணியாளர்களும் இந்த வாரியத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அரசின் நலத்திட்டங்களை பெற்று பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் மற்றும் வாரியத் தலைவர் கேட்டுக்கொண்டனர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் செலுத்துகிறோம். 4/3/2026 மாலை 3 மணி அளவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலெக்டர் அலுவலகத்தில் கிறிஸ்தவ உபதேச நல வாரியத்தின் சார்பில் அருமையான சேர்மன் அம்மா சார்பிலும் உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்களும் கிறிஸ்தவ நலவார உறுப்பினர்கள் இணைந்து இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அனைத்து திருச்சபைகள், அனைத்து தலைவர்கள், அனைத்து பாஸ்டர்ஸ் இணைந்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு சிறுபான்மையுடைய பாதுகாவலர், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு இந்த மாவட்டத்திலே கல்லறை தோட்டத்திற்காக முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிறார்கள். அதை உடனடியாக சேர்மன் அம்மா அவர்கள் கலெக்டர் ஐயாவிடத்திலும் அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே விரைவில் இந்த மாவட்டத்தில் எல்லா குறைபாடுகளும் சிறுபான்மை பாதுகாவலர் ஆணையின்படி கிறிஸ்துவ உபதேச நலவாரியத்தின் அம்மா மூலமாக உறுப்பினராக நாங்கள் இணைந்து இந்த மாவட்டத்தில் எல்லா கோரிக்கைகளும் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போய் விரைவில் பதில் கிடைக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கட்டாயமாக பதில் கிடைக்கும். தேவாலய பணியாளர் வாழ்வு உயர தேடி வந்த அரசு திட்டம், கல்வி, மகப்பேறு, ஓய்வூதியம் என கை கொடுக்கும் வாரிய சட்டம். உங்க ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN 360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.